பிள்ளைகளையே காத்திடுவா. அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க பிரதர், அறிக்கை செய்யுங்க. உங்களுடைய வீடுகளிலே இருந்து அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை இந்த ஜபத்தை கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் யாரோ ஒருத்தர் மரண கட்டுகளுக்குள்ளே சிக்கி இருக்கலாம், தற்கொலை எண்ணங்களால நிரம்பி இருக்கலாம், அவர்கள் இந்த வாழ்க்கையை போராட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளை காப்பாற்றப்படுவானா, காப்பாற்றப்படுவாளா, என் பிள்ளை அங்க இடத்துல அந்த ஊர்ல பாதுகாப்பா இருக்க முடியுமா, இந்த ஊர்ல இருக்கிறானே நான் பாதுகாப்பு கொடுக்க முடியாதே என்று கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் தைரியப்படுத்துகிற தேவ சமூகம், அந்த சமூகத்தில் விசுவாசத்தோடு கையை உயர்த்தி இதுவரையிலும் காப்பாற்றினவர் பாதுகாத்தவர் நீர்தான் என்று சொல்லுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவா என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் என் பிள்ளைக்கு உண்டு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லிக்கொண்டே, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். இப்ப சொல்லுவோம், உலகம் வெறுக்கையில், உலகம் வெறுக்கையில், நீரோ அணைக்கிறீ. உலகம் வெறுக்கையில், நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கி. உங்களை போல யாரு பார்க்கா? உமது அணைப்பிலே. அவங்க வெறுத்ததே எனக்கு தெரியலப்பா, உங்க அன்பு அவ்வளவு என்ன நேசம் இழுக்கு. ஓ, இப்ப கைய மேல உயர்த்தி, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. முழு பலத்தோடு இந்த வார்த்தையை
அறிக்கை செய்ய அவரை ஆராதிக்க உங்கள் மேல் மட்டுமல்ல, குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேல் தேவ சமாதானம், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே நன்றி நன்றி. ஓ ஹalleluya. இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். தலரே ஷப்தரோ லப்தனா லப்தனேரம் கொலோர் ஷௌத்தரோ லரோக்தலோன ரோக்தோலரம் தனோரே. இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றி. எங்க பிள்ளைகளை கண்ணின் மணி போல, எங்க குடும்பத்தை தினமும் காக்கின்றி. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பெல்லாம் மறக்குது. அந்த வெறுப்பை மறக்கிறே நீங்க இருக்கிற போது. தூக்கி எடுங்கப்பா. இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவர். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். சொல்லுவோம் இயேசையா. இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஒரே ஒரு துருத்தியிலே தண்ணீரை கொடுத்து ஆகாரை வெறுமையாய் அனுப்பினான் ஆபிரகாம். துருத்தியிலே தண்ணி மட்டும் கொடுத்து வெறுமையாய் அனுப்பினான். அவன் கொடுத்த தண்ணீர் தீர்ந்து போயிற்று. ஒருவேளை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு யாருமில்லாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். உதவி செய்த மனிதனும் இதற்கு மேல் உன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, இதுக்கு மேல் உங்க பிள்ளையை தூக்கி நிறுத்த எங்களால முடியாது, நாங்க ட்ரை பண்ணோம் முடியல, படிக்க வைக்கணும்னு நினைச்சோம் முடியல, எப்படியாவது முன்னேறுவான்னு நினைச்சா முடியல, இதுக்கு மேல என் பிள்ளைக்கு கர்த்தர் தான் வழி, இதுக்கு மேல என் பிள்ளைக்கு வேற யாரும் எதுவுமே செய்ய முடியாது என்கிற எண்ணத்துல நீங்க யார் இருந்தாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் அந்த ஆகாரை பார்த்து ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன் மகனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளைய ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன், நானே ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்களை பார்த்து அதை தான் பேசுறாரு. ஓ ஹalleluya. உதவி செய்ய முடியாமல் இருக்கிற தண்ணீர் செலவழிந்து போய் இனி யாரும் இல்லாத அந்த பிள்ளைக்கு உதவி செய்து உயர்த்தி பெரிய ஜாதியாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya.
நம்புறவங்க கையை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டே இருங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி கொண்டே இருங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லிக்கொண்டே திரும்ப திரும்ப விசுவாசிச்சு வீடுகள்ல உங்க சத்தம் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். உங்க சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதத்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதத்தை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே சொல்லலாமா, ஏழை பாருதல் தாரும் தேவா, கழைத்தோரை தேற்றிடுமே, ஏழை பாருதல் தாரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், அறிக்கை செஞ்சு சுகமாய் அங்கு தங்கிடுமே, சிலுவை நிழல், சிலுவை. அதை தவிர எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் வேற எதிர்ப்பா இருக்குது? சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. சிலுவை நிழல் எங்களுக்கு தஞ்சம். இப்பொழுது ஆண்டவருடைய சிலுவை உங்க பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் மறைக்கட்டும். உங்க பிள்ளை எந்த இடத்துல இருந்தாலும் மறைக்கட்டும். அந்த சிலுவையினுடைய நிழல் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவனை திரும்பி கொண்டு வரும். அந்த மகளை திரும்பி கொண்டு வரும். அந்த மகளுக்கு தைரியத்தை கொடுக்கும். சிலுவை அந்த மகளை தூக்கி நிறுத்தும். அந்த மகனை தூக்கி நிறுத்தும். சிலுவை காப்பாற்றும். சிலுவை நடத்தும். சொல்லுங்களேன், சொல்லுங்க அப்படியே ஜெபத்தோடு கூட. இயேசுப்பா, என் பிள்ளைக்கு ஒரு சிலுவை நிழல் தெரியட்டும். சிலுவை நிழல் தெரியட்டும். ஹல்லேலூயா. சிலுவை நிழல், சிலுவை நிழல், என் மகன் மேல சிலுவை நிழல், என் மகள் மேல சிலுவை நிழல், சிலுவை நிழல், சிலுவப்பா, சிலுவப்பா. ஆண்டவரே, உடைய சிலுவை எப்போ அவனை விட்டு நீங்க கூடாதுப்பா. அந்த மகளை விட்டு நீங்க கூடாதுப்பா. எப்பவுமே அவன் சிலுவையுடைய நிழல்ல இருக்கட்டும்பா. ஹல்லேலூயா. சுகமாய் அங்கு தங்கி, கடைசியாய் நீங்க சாதாரண மானவர் அல்ல. சொல்லுங்களேன், நீங்க சாதாரண மானவர் அல்ல. ஓ, நீங்க சாதாரண. எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலை சாதாரணமா 1000 பேர் எங்க பிள்ளைங்க திரும்பி வரமாட்டாங்க. எங்க பிள்ளைங்க திரும்ப ஊழியம் செய்ய மாட்டாங்க.
திரும்ப என் பிள்ளைங்க நிக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும், ஓ நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீர் அசாதாரணமானவர், நீர் பெரியவர். ஹalleluya. எங்கள் பிள்ளைகளை சிக்க வச்சிருக்கிற அந்த சத்துருவை விட பெரியவர், அந்த மனுஷனை விட நீங்க பெரியவர். இப்ப நாங்க அறிக்கை செய்கிறோம். சாதாரணமானவரால் சொல்லுவோம், நீங்க சாதாரணமான, நீங்க சாதாரணமானவரல்ல, நீங்க சாதாரணமானவரல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. Thank you Jesus. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Jesus. ஸ்பெஷலா சில குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறார்கள், சில குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மிகவும் துக்கமாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த 90s கிட்ஸ், இவங்க நிறைய பேருக்கு வாழ்றதற்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க வாழ்கிற வாழ்க்கையை நிறைய நேரத்தில் கடினமாய் வாழ்கிறார்கள். ஏனோ வாழணும், தோல்விகள், மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், எதிர்கால பயங்கள், வாழ்ற வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழ்றன்றதை விட ரொம்ப துக்கத்தோட கடினமா யாரோ ஒருத்தர் பிடிச்சி தள்ளுற மாதிரி தான் வாழ்றாங்களே தவிர, நிறைய பேர் அதை சந்தோஷமா வாழ்றதே இல்லை. மகிழ்ச்சியா வாழ்றவங்க நிறைய குறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெபம் அதைத்தான் இருக்க வேண்டும். எஸ், நம்ம அந்த காரியத்திற்காக தான் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஒரு இரக்கம் பாராட்டும், ஒரு கிருபை பாராட்டும். எங்க பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும், எங்க பிள்ளைங்க துக்கமா வாழக்கூடாது, எங்க பிள்ளைங்க இந்த வாழ்க்கையை சஞ்சலமா வாழக்கூடாது. அவங்க சஞ்சலமா வாழ்றதுனால நமக்கும் நிறைய நேரத்தில் சஞ்சலம், அவங்க துக்கமா வாழ்றதுனால நம்மவும் துக்கமா வாழ்றோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைகள் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். இந்த வாழ்க்கையை கடினமா யாரும் வாழக்கூடாது. அதற்காக நம்ம இந்த உலகத்துல பிள்ளைகளை பெத்தெடுக்கலையே, நம்ம சந்தோஷமா வாழும்படியாக தானே பெத்தெடுத்திருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற லௌகிக கவலைகள், உலகத்திலே அவர்கள் செய்கிற சில பாவங்கள், அவர்களை போராடுகிற சில காரியங்கள், அவருடைய தேவைகள், என்ன செய்ய போறோமோ என்கிற எண்ணங்கள் அவர்கள் அப்படி துக்கப்படுத்தி இருக்கு. இப்போ இன்றைக்கு இந்த 5வது நாள் ஜெபத்துல அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டவர் ஒரு ரிலீஃபை கர்த்தர் தரப்போறாரு. அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்க போறாரு. இந்த வாழ்க்கையை அவர்கள் கடினமாய் வாழாம அவர்கள் சந்தோஷத்தோட வாழ போறாங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தந்தார். ஐ ஆம் ஸ்பெஷல், நான் ஸ்பெஷலான ஒரு ஆள், நான் வித்தியாசமாய் உருவாக்கப்பட்டவன், நான் இந்த உலகத்துல ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஏன் கவலைப்படணும்? இந்த உலக வாழ்க்கை எனக்கு முடியும் போது பரலோகம் எனக்காக இருக்குது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், உலகத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம், நான் மரிச்சாலும் ஆசீர்வாதம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தரணும். எல்லாரும் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய மகிமை வைக்கப்படுவதாக. ராஜா, கடினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஏன் வாழ்கிறேன், தற்கொலை செய்ய போகிறேன், நான் சாகக்கூடாதா, என்னை ஏன் பெற்றெடுத்தாய், அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து கேள்வி கேட்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னை எதற்காக பெத்த, என்னை எதற்காக வளர்த்த, இந்த உலகத்துல நான் வர்றதற்கு நீதான காரணமா இருந்த, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஜீவன், கருவிலே நீ என்னை அழிக்க கூடாதா, என்னை சாகடிக்க கூடாதா, நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா, இந்த கஷ்டத்தை நீ பார்க்கணுமா அப்படின்னு எல்லாம் கடினமாய் வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நோயின் நிமித்தம், மன அழுத்தத்தின் நிமித்தம் அப்படி எந்தெந்த குழந்தைகள் சொல்லுகிறார்களோ
அவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது கடந்து வந்து, அப்பா இல்ல இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, பெரிய மகிழ்ச்சி இருக்குது, ஆண்டவர் நம்மளை சாட்சியாய் நிறுத்துறதற்காக தான் இப்படி கொண்டு வந்திருக்கிறாரு, நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்கிற எண்ணம் அந்த பிள்ளைகள் இப்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் கடந்து வருவதாக, ராஜா கடந்து வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தொடட்டும் அப்பா, வாழ்ற வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும்ப்பா. அவங்களை துக்கப்படுகிற சத்துரு விலகி போவானாக, அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பாவம் விலகி போவதாக, அவர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எதிர்கால பயங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. Thank you Jesus. நீர் அப்படி எங்க பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 4 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு கூட நிறைய வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகம் பேருக்கு இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கூட்டம் இனி நாளைக்கு இருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சரியாக 6 மணிக்கு இந்த கடைசி நாள் கூட்டத்தை நாங்கள் வந்து உங்களுக்காக செய்ய இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். விசேஷமாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 8 மணிக்கு நம்முடைய திருச்சபையில் லைவில் உங்களுக்கு இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். யூடியூப் கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் பார்த்து கொள்ளலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் விசேஷமாய் ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் மனிதனை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை முழுவதுமாய் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலையும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் ஏமாற்றப்படுகிறீர்கள், ஏமாற்றம் எதனாலே வருகிறது, இல்லையென்றால் நீங்கள் யாரிடத்திலேயாவது ஏமாந்திருக்கிறீர்களா, உங்களை யார் உங்களை ஏமாற்றுவார்கள், இனி நீங்க வாழ்க்கையில ஏமாந்து போகக்கூடாது என்கிற யாரிடத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் பணமோ வாழ்க்கையோ ஏமாந்து நிற்கக்கூடாமல் இருக்கிறதற்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து உங்களோடு வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்களோடு பேசுவதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். அதனாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அநேக நண்பர்களுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த லாக்டவுன் பீரியட்லையும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிற கொஞ்ச அந்த ஆசீர்வாதத்தில் எங்கள் ஊழியங்களை நீங்கள் தாங்குகிறதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வாராக. பத்திரமாக இருப்போம். எதுவும் உங்களை அணுகாது. யாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். எந்த தீங்கும் நம்மை அணுகவே அணுகாது. ஆமென். ஒரு பாடலை மட்டும் நம்ம விசுவாசத்தோட பாடி நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கறதற்காக நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம எல்லாரும் சந்தோஷத்தோடு அந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு பாடுவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். பாடுவோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் பாக்கியவான் எனப்படும். கர்த்தரே நம்புவோம், அவரை பணிவோம், துதி பாடுவோம். ஓ கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் பாக்கியவான் எனப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம்,
துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான், பாக்கியவான் எனப்படும். சொல்லுவோம். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், பாடி போற்றுவோம். துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். எமது பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளரும் விருட்சம் போலிருப்பார். சொல்லுங்க. எமது பிள்ளைகள், எமது பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளரும் விருட்சம் போலிருப்பார். வேதனையின் அழுகுரலோ விதிகளில் கேட்பதில்லை. வேதனையின் அழுகுரலோ விதிகளில் கேட்பதில்லை. ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான், பாக்கியவான் எனப்படும். சொல்லுங்க. கர்த்தரை நம்புவோம், அவரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். துதி பாடுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் நாங்கள் சுதந்தரிப்போம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை திரும்ப திரும்ப. செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம், கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான், சொல்லுவோம். கர்த்தரை நம்புவோம், அவரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த ஒரு சில நாட்களாக அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாஸ்டர் அம்மாவும் அந்த வார்த்தைகளை நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இன்றைக்கும் இந்த குழந்தைகள் வளர்த்துறதை குறித்து ஒரு காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். நான் இன்றைக்கு கொடுக்க போகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை கூடவே வைத்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே தான் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால்,
ஒரு பெற்றோர்கள், ஒரு கணவன் மனைவி, இல்லைன்னா ஒரு அம்மா ஒரு அப்பா செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளை கூடவே வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு எப்போ வெளியே போறாங்களோ அப்பவே உங்க பிள்ளைகளுக்கு தீமை, இல்லை என்றால் அவர்களை தவறான வழியிலே நடத்துவதற்கு, அவர்களை தவறான ஆலோசனை கொடுப்பதற்கு அநேகம் பேர் காத்திருக்கிறார்கள் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பது போல வேற யாரும் பார்க்க முடியாது. நீங்க கவனிக்கிறது போல இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கவனிக்க முடியாது. நீங்க கேர் எடுக்கிறது மாதிரி இன்னொருத்தர் உங்க பிள்ளைகளை கேர் எடுக்க முடியாது. அதே போல உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சில வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள், சில வார்த்தைகளை நீங்கள் பேச மாட்டீர்கள். அந்த பிள்ளைகள் இருக்கும்போது இந்த வார்த்தையை தான் பேசணும் அப்படின்னு நிறைய பேர் ஒருவேளை பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அந்த வார்த்தையை நிறைய பேர் பேச மாட்டாங்க, அப்படியே அடக்கி விட்டுருவாங்க. ஆனா உங்கள் பிள்ளைகள் பழகுகிற, உங்கள் பிள்ளைகள் சந்திக்கிற, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிற நபர்கள் அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு முன்பாக பேசாம இருப்பாங்க. அவங்க இந்த பிள்ளை இருக்குது நம்ம பேசக்கூடாது அப்படின்னா அடக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய துணையோடு நான் கொடுக்கிற மிக முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகளை காக்கணும்னா, உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா, உங்க பிள்ளைகளை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பா உங்க பிள்ளைகளை கூட வச்சிருக்கிறதற்கு நீங்க மறந்துடாதீங்க. சில காரியங்களை வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை உங்களோட சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றார். 6வது வசனம், அப்படியே அம்னோன் வியாதிக்காரனை போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதுல நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, வியாதிக்காரனை போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை மிக அழகாய் கவனிக்க வேண்டும். இது யாருடைய குமாரன் என்று சொன்னால், தாவீதனுடைய குமாரன். தாவீதுக்கு ஒரு பிள்ளைகள் அல்ல, பல பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல இவனும் ஒரு ராஜகுமாரனாய் இருந்தான். அம்னோன் தாவீதனுடைய வித்து, தாவீதனுடைய மகன். ஆனா நீங்க இந்த இடத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த தாவீதனுடைய மகனாகிய இந்த அம்னோன் அவனுடைய சரீரம் மெலிஞ்சு போகுது. அவன் ஃபர்ஸ்ட் ரொம்ப குண்டா இருந்தான், இல்லைன்னா நல்ல உடம்போட இருந்தான். ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாக அவனுடைய உடம்பு மெலிய ஆரம்பிச்சு. அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கிறான். ஆனா அவன் ஒல்லியா இருக்கும்போது அவனுடைய தகப்பனார் அவனை கூப்பிட்டு, என்னப்பா அவனுக்கு பிரச்சனை, நீ ரொம்ப ஒல்லியா இருக்கிற, நீ நாளுக்கு நாள் மெலிஞ்சு போற, உன்னுடைய உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அப்பா கேட்கல. ஆனால் தினந்தோறும் ஒருவேளை அவனை பார்க்கிறவராக கூட இருக்கலாம், அவனுடைய நண்பன் அவனை பார்த்து சொல்றான், நீ இவ்வளவு மெலிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அந்த உடனே அவன் விஷயத்தை சொல்லும் போது அந்த நண்பன் அந்த அம்னோனை தவறான விதத்திலே நடத்துகிறான். கவனிங்க, அவனை தவறான விதத்திலே நடத்தினதற்கு பிறகு அவன் நோயாளியை போல வீட்டில் படுத்து கிடக்கிறான். இப்பதான் ராஜா தன்னுடைய மகனை பார்க்கிறார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ராஜகுமாரனாகிய இந்த அம்னோன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தீமையை அனுபவிக்கிறதற்கு காரணம், அவங்க அப்பாவுக்கு பிள்ளை மேல டச்சே இல்லைங்க. தான் கூட இருக்கல, தான் கூட வச்சுக்கவே இல்லை. அவனை டெய்லி பார்க்கிறதோ, தினம் தினம் அவனை விசாரிக்கிறதோ, அவன் மெலிஞ்சு போறதை பார்க்கிறதோ அவங்க அப்பா இல்ல. அவன் வியாதிப்பட்டு சீரியஸா இருக்கிறான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய அப்பாவுக்கு அவனை பார்க்கிறதுக்கே டைம் கிடைச்சிச்சு.
தாவீது பெரிய ஊழியக்காரன், தாவீது நாட்டிற்கே ராஜா தான். ஆனா நான் நம்புறேன், நாட்டிற்கே ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை கூட இல்லாத ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை இழந்து விடுவான். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க பெரிய வேலை செய்யலாம், நீங்க சம்பாதிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்க சம்பாதித்தாதான் உங்க வீட்டை கட்ட முடியும், நீங்க சம்பாதிச்சாதான் கடன் கட்ட முடியும், நீங்க சம்பாதித்தா எல்லாம் நடக்கும். ஆனா நான் சொல்றேன், சம்பாதிக்கிறது யாருக்காக? சேர்த்து வைக்கிறது யாருக்காக? கஷ்டப்படுறது யாருக்காக? உழைக்கிறது யாருக்காக? எல்லாமே உங்களுடைய பிள்ளைகளுக்காக தான். உங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைச்சிட்டு, உங்க பிள்ளைகளுக்காக சம்பாரிச்சிட்டு, உங்க பிள்ளைகளுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டுட்டு, ஆனா உங்க பிள்ளைகளோட நீங்க இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைகளை நீங்க ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு நேராக நடத்தவே முடியாது. ஆனா நான் நம்புறேன், அநேக குடும்பங்களில் இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால், நீங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு உட்கார்ந்து நீங்கள் ஜெபிச்சு உங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்காகத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. சில குடும்பத்தில் காலையில கணவனார் எல்லாரும் எழும்புவதற்கு முன்பாக அவர் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. சூழ்நிலை தான், நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தல, சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் தூங்குனதற்கு பிறகு இரவில் அதற்கு அப்புறம் படுப்பாங்க. எங்க அப்பாவை பார்த்து நிறைய பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க, எங்க அப்பாவை பார்த்து 1 வாரம் ஆச்சு, எங்க அப்பாவை பார்த்து 2 வாரம் ஆச்சு. ஏன்ப்பா உங்க அப்பா வீட்டில் இல்லையா? உங்க அம்மா வீட்டில் இல்லையா? இல்ல எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, ஆனா எங்க அப்பா எப்போ வர்றாரு, எங்க அப்பா எப்போ போறாரு, எங்க அம்மா எப்போ வர்றாங்க, எப்போ போறாங்க, எனக்கு தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. இந்த சத்தத்தை யார் கேட்கிறீர்கள் என்று தெரியல. ஆனா உங்க பிள்ளைகளை நீங்கள் சரியாக வளர்த்த வேண்டும் என்றால் உங்க பிள்ளைகளை நீங்க கூட வச்சுக்காம, உங்க பிள்ளைகள் உங்க கூட இருக்காம, நிச்சயமா சொல்றேன், அவங்க ஆசீர்வாதமாய் வளர முடியாது. ஒருவேளை வேலையின் நிமித்தமாய் அவர்கள் ஒருவேளை வெளியூருக்கு கடந்து போயிருக்கலாம், படிப்பின் நிமித்தமாய் உங்க பிள்ளைகள் ஒருவேளை வெளியூர்ல கடந்து போயிருக்கலாம். பாஸ்டர் அவன் வேலையில் இருக்கிறான், அவன் படிப்பில் இருக்கிறான், பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விதத்துல அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்படி ஒருவேளை வெளிநாடுகளில் இருக்கிறார்களா, வெளி ஊர்களிலே இருக்கிறார்களா, தினம் ஒரு விசை இல்லையற்றால் 2 விசை இல்லைன்னா 3 விசையாவது உங்க பிள்ளைகளோடு நீங்க தொடர்பு கொண்டு, ஒன்று போன்ல பேசிருங்க, இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வசதி இருக்கிறவர்கள் நீங்கள் அவர்களை முகமுகமாய் பார்த்து, மொபைலில் இப்போ நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆப்போசிட்லேருந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் முகமுகமாய் பார்த்து ரொம்ப நேரம் பேசாட்டா கூட ஒரு சில நிமிடங்களாவது உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் நேரங்களை நீங்கள் செலவு செய்வீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களோடையே இருப்பார்கள். அந்த 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 லைவ்லேயே உங்க பிள்ளைகளை உங்களுடைய குடும்ப ஜபத்தில் கலந்து கொள்ள வைங்க. அந்த இடத்துலயே உங்க பிள்ளைகளை வேற ஏதோ ஒரு காரியத்தில் டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்க பிள்ளைகளை அங்க வைங்க. அப்படி முக்கியத்துவப்படுத்தும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் வேதத்தில் தேடி பார்த்ததற்கு பிறகு எந்தெந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிறதை குறித்து வேதத்தில் ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது, எந்தெந்த பிள்ளைகளோட அப்பா இல்லையோ அம்மா இல்லையோ அந்த பிள்ளைகள் தான் வேதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கவனிங்க, எந்த தாய் எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கூட வைத்துக் கொள்ளாமல் அவர்களை அவர்கள் பாட்டுக்கு வளரட்டும், பெத்து போட்டாச்சு அது பாட்டுக்கு வளர்ந்துரும் அப்படின்னு போட்டாங்களோ, அவர்கள்தான் வேதத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வேதத்தில் வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்களே ஆனால், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரியன் குமாரனும் அத்தேசத்து பிரவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். நன்றாய் கவனிங்கள், யாக்கோபுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை இந்த தீனாள்.
ஆனா இந்த தீனாள் எப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கஷ்டப்பட்டார், இல்லை எப்போ ஒரு மனிதன் அவளை கஷ்டப்படுத்தினா, தன்னுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு எப்போ விழுக வந்துருச்சு அப்படின்னா, எப்போ தன்னுடைய தகப்பனாரையும் தன்னுடைய தாயாரையும் விட்டு பிரிஞ்சு அவள் தேசத்து பெண்களை பார்க்கும்படியாக புறப்படுறாளோ அப்பவே ஆபத்து அவளுக்கு பின்னாடியே வந்துருச்சு. பாருங்க, உங்கள் பிள்ளைகள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். பிரதர் சிஸ்டர் கவனிச்சுக்குங்க. உங்க பிள்ளைங்க எப்ப தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, உங்க பிள்ளைங்க எப்ப ஆண்டவரை விட்டு வழி விலகுவாங்கன்னா, உங்க பிள்ளைகளுடைய தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களோட இருக்கிற கனெக்ஷன் உங்க பிள்ளைகளுக்கு கட் ஆகும் போது இன்னொருத்தரோடு உள்ள கனெக்ஷன் உங்க பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகும். இன்னொரு விசை சொல்லுகிறேன், உங்களோடு இருக்கிற தொடர்பு உங்க பிள்ளைகளுக்கு குறையும் போது இன்னொருத்தருடைய தொடர்பு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரம்பமாகிவிடும். ஸோ ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றால் போதாது, நீங்க மிக கவனமா இருக்க வேண்டியது எங்க தெரியுமா? தன் பிள்ளைகளை கூட வச்சுக்கணும், கூட வச்சுக்கணும். நிறைய பேர் அப்படி அல்ல, ஒரே வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க, ஒரே சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க, ஆனா யாருமே கூட இல்லை, யாருமே கூட இல்லை. இந்த தீனாளுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, அவளால் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஆண்கள் முழுவதும் அவர்கள் அழிந்தார்கள். அந்த பிரச்சனையினால் அவளான்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு சூழ்நிலை வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டணத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். சிமியோனும் லேவியும் தன்னுடைய தலையின் மேல சாபத்தை வாங்கினாங்க. அந்த மகளுடைய வாழ்க்கையும் வீணாய் போன வாழ்க்கையா மாறிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், யாக்கோபுக்கு அத்தனை குமாரர்கள் இருந்தார்கள். அத்தனை குமாரர் இருக்கும்போது நீ ஒன்றும் தனியா போக வேண்டாப்பா, தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை, அண்ணன் ஒருத்தனை கூட்டிட்டு போ, இல்லைன்னா 2 அண்ணங்களை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு ஒருவேளை அந்த தகப்பனார் சொல்லி இருப்பாரே, ஆனால் நான் நம்புறேன் அந்த சகோதரர்கள் அவளோடு இருக்கிற நேரத்தில் அந்த சீகேமனுடைய ராஜா அவங்கள ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்ப தெரியுதா உங்களுக்கு? இப்ப தெரியுதா? ஸ்பெஷலாய் நான் ஒன்று சொல்லுகிறேன், ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், பெண் பிள்ளைகளை, கேர்ள்ஸ் பெண் பிள்ளைகளை தயவு செய்து உங்களை விட்டு பிரிந்து வெளி ஊர்களுக்கு அனுப்பாமல் இருப்பது மிக நல்லது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு கேட்டா சில நேரத்தில் பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற தேவை அவ்வளோ பெருசா இருக்குது, இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டியது அப்படி இருக்குது. அதனால போய் அவங்க சைன் பண்ணி ஆகணும். அதனால எங்க கிராமத்துல எங்க வீட்டில் இப்படியே உட்கார்ந்து இருந்தா அவளால் டெவலப் ஆக முடியாது, அவள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது, இப்படி 1000 காரணங்கள் சொன்னாலும் ஒருவேளை உங்க பிள்ளைகளை அப்படி அனுப்பக்கூடிய கட்டாயம் உங்க வாழ்க்கையில வந்தா கூட நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க பிள்ளைகளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த கனெக்ஷனை மட்டும் நீங்க ஒரு நாள் உங்க பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்து போடாதிருங்கள், எடுத்து போடாதிருங்கள். ரொம்ப கவனமா இருங்க அதுல. இது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்துல ஆதியாகமத்துல 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க போகும்போது அவன் ரொம்ப அழகா சொல்லிடுவான். என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, நீ நம்ம வாசிக்க போகிறோம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் 24ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை, அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்திற்கு பின் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாதிருந்தார், நீ விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லும் போது வேலைக்காரனிடத்துல சொல்றான், என் பிள்ளைய பொண்ணு பார்க்கறதுக்கு கூட நீ கூட்டிட்டு போனாப்பா, போட்டு போனாப்பா, என் பிள்ளை என் கூட இருக்கட்டும், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், எங்களுக்கு ஏற்ற பெண்ணை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா இந்த விஷயத்துல நீங்க யாக்கோபு ஏசாவை இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களே ஆனால், யாக்கோபு பார்த்தீங்கன்னா கூடாரவாசி, குணசாலி கூடாரவாசி, அவன் ஆண்டவரோட நடப்பான், ஆண்டவரோட சஞ்சரிப்பான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய தகப்பனாரும் தாயாரோடும்
இருந்ததுனால அவர்களுடைய பக்தியை இவன் அறிந்து வைத்து கொண்டான். ஆனா ஏசா அப்படி இல்லை, அவன் காட்டுவாசி. எப்பவும் ஏசா நிறைய நேரத்தில் காட்டில் தான் இருப்பாரு, அவர் வீட்டில் இருக்க மாட்டாரு. ஒரு பையன் வீட்டில் இருக்கிறான், இன்னொரு பையன் காட்டில் இருக்கிறான். அப்படி சொல்ல போனா ஒரு பையன் அம்மா அப்பாவோட இருக்கிறான், இன்னொரு பையன் அம்மா அப்பாவோட இல்லை. ஆனா அம்மா அப்பாவோடு இல்லாத பையன் தன்னுடைய சொந்த இஷ்டத்திற்கு அவன் திருமணம் செய்து அவனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான விதமாய் போய்விட்டது. அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல் கூட அவனுக்கு ஈடுபாடே இல்லாமல் போய்விட்டது. ஆனா ஒரு பையன் அந்த தகப்பன் தாயாரோடும் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில பல ஆயிரக்கணக்கான பிரச்சனை வந்த போதிலும் தீர்வு கிடைக்கிற தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை தலைமலையே வாங்கிட்டாரு. சோ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த மிகப்பெரிய அவசியமான செய்தி என்னன்னா, உங்க பிள்ளைகளை உங்களை விட்டு தயவு செய்து பிரிச்சுடாதீங்க. உங்க பிள்ளைங்க எப்போ உங்களை விட்டு பிரியணும்னா, என்னைக்கு உங்க பிள்ளைய இன்னொருத்தருடைய கையில பிடிச்சு கொடுக்குறீங்களோ, என்னைக்கு உங்க மகனை இன்னொருத்தருடைய இன்னொரு மகளுடைய கை பிடிக்கிறதோ, அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றார், இவ்விதமாய் கணவன் மனைவி 2 பேரும் தன்னுடைய தகப்பனையும் தாயாரையும் விட்டு பிரிந்து மனைவியோடு அவர்கள் இருவரும் ஒரே குடும்பமாக இருப்பார்கள். உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு எப்போ பிரியணும் தெரியுமா? உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு எப்போ போகணும் தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு நீங்க அவங்கள வச்சுக்க முடியாது, அப்புறம் அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். கல்யாணம் வரைக்கும் அந்த பிள்ளைங்க உங்களோட இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளை அப்படியே நீங்க என்ன பண்ணிருங்கன்னா அவங்கள்ட்ட விட்டுருங்க. அவங்க பார்த்துக்கணும். அது வரைக்கும் ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை நீங்கள் பிரியவே கூடாது. என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்தில் அநேக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் இப்படி தாங்க பார்த்தேன். அப்பாவோட அம்மாவோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையுமே வரலை. ஆனால் என்னைக்கு செல்ஃபோன் பிரிச்சிருச்சோ, என்னைக்கு மனிதர்கள் பிரித்தார்களோ, அன்றைக்கே அவங்க குடும்பத்தில் தேவையில்லாதெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் என் பையனை உட்கார வைக்க தான் நினைக்கிறேன், நான் என் பொண்ணை உட்கார வைக்க தான் நினைக்கிறேன், ஆனால் என்னை விட்டு அவங்க தான் பிரிஞ்சு போகிறாங்க. நான் சொல்கிறேன், ஏதோ ஒன்றை செய்யுங்கள். அவர்களுக்கு ஏதோ ஒரு அன்பு பாராட்டுங்க, இல்லைன்னா அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று செய்து எப்படியாவது அவர்களை உன் பக்கமாய் நீங்கள் இழுத்து கொள்ளுங்கள். அது உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு விசேஷமாக நான் இந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு ஒரு சில டிப்ஸ், ஒரு 6 விதமான ஒரு காரியத்தை உங்களோடு இன்றைக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரிவினை வராமல் இருப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள், ஒரு 6 காரியங்களை வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தினமும் ஒரு விசையாவது குடும்பமாய் ஒரு ஜெபத்துல கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும். அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கல, ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துக்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு போய் வேலையை பாருப்பா, ஜெபம் பண்ணிட்டு போய் செல்லுப்பா. அதுவும் இப்போ இந்த லாக்டவுன் பீடா இருக்கிறதுனால தயவு செய்து திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை தனியாக நீங்கள் வைக்காதிருங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்காக ஒரு தனி ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தனி ரூம், இது ஒரு மகனுக்கு இந்த ரூம், இது மகளுக்கு இந்த ரூம். மேலை நாடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் ஏன் நிறைய பேருடைய பிள்ளைகள் கெட்டு போறாங்க அப்படின்னா, மேலை நாடுகளில் ஒரு வயசுக்கு வந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகளை அம்மா அப்பா கூட வைக்கவே மாட்டாங்க, கூட தூங்க வைக்க மாட்டாங்க, கூட சாப்பிட வைக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு அவன் இஷ்டம் போல வாழ்ந்து, அவன் படித்தா படிக்கலாம், வேலைக்கு போனால் வேலைக்கு போகலாம், அப்புறம் சம்பாதிச்சா அவன் வாழ்க்கையை பார்க்கணும். அதனால தான் மேலை நாடுகளிலே மிகப்பெரிய பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. அங்கே இன்னைக்கு நீங்கள் நடக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மரணங்கள் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா யாருக்குமே கடவுள் பயம் இல்லை, ஆண்டவருக்குள்ள பிள்ளைங்க இல்லை. காரணம் வேற எதுவுமே இல்லை, இந்த தனி அறை தாங்க காரணம். ஸோ நீங்க கண்டிப்பா இதை செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு தனி அறை என்று ஒன்று தேவையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவருடைய திங்ஸை வைக்கிறதுக்கு, அவர்கள் கொஞ்ச நேரம் படிக்கிறதற்கு, அவங்க கொஞ்ச நேரம் தியானிக்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு பிரைவேசி தேவை. அவர்களுக்கு அந்த பிரைவேசி கொடுங்க. ஆனா உங்க வீட்டில் இருக்கிற ரூமை அவங்க தாழ் போடுறதற்கு என்ன கேட்டா நீங்க அனுமதிக்காம இருக்கிறது நல்லதுங்க.
அப்பா அம்மா இருக்கிற வீட்டில் பாதுகாப்பா இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை வந்து தாழ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பையன் தாழ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றேன், எப்பொழுது தனி ஒரு ரூமுக்குள்ளாக ஒரு பிள்ளை கடந்து போகுதோ அப்பவே அவனுக்குள்ள தாய் தகப்பனை விட்டு பிரியும் போது சில நண்பர்கள், சில பொருட்கள் கிடைக்கிறாங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு தனி அறை, தனி ரூம் கொடுக்கறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருப்பீங்க நிறைய பேர். இப்போ உங்க பிள்ளைங்க வந்து தனி ரூம்ல தான் இருக்காங்க, நாளைக்கே உங்க பிள்ளைகளை பிரிச்சு நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லப்பா நீ படுத்துக்கோ, ஆனா தாழ்படாத, நான் எப்பனாலும் வருவேன், நான் எப்பனாலும் பார்ப்பேன், உனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவேன், உன் தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், உனக்காக ப்ரேயர் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நீ ரூமை தாழ் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க எடுத்து பக்குவமாய் அதை பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்கள் எப்படியாவது அவர்களை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டில் உங்க பிள்ளைகளை உங்க கூட வச்சிருக்கிறதற்கு இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகள் வெளியிலே தேடுகிற ஏதோ ஒன்றை நீங்கள் வீட்டிற்குள்ளேயே நீங்கள் செய்யுங்கள். சில காரியங்கள் வந்து வீட்டுக்குள்ள இல்லாததுனால தான் சில பிள்ளைங்கள் வந்து வெளியே போறாங்க. வெளியே போய் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சிலர் வந்து டியூஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீட்டில் டியூஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்வாங்க. அதனால் பேர் வீட்டிலேருந்து வீட்டில் டிவி இல்லை, நான் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை, பக்கத்து வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரையும் நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா கையில் இன்றைக்கி ஒரு டேடி ஒரு 50 ருபீஸ் கொடுங்க, 50 ரூபா, பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஃப்ரெண்டோட சேர்ந்து போய் சில்லி சிக்கன் சாப்பிட்டு வரேன், ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கி வழக்கமாகி விட்டது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு பிடிச்ச பொருளை எல்லாத்தையுமே நீங்க வீட்டில் செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், வீட்டில் செஞ்சிருக்கலாம்ப்பா, அது வீட்டில் இருக்குப்பா, நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லையாப்பா, வீட்டில் இருக்குப்பா. சில பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நான் இந்த செய்தி கொடுக்கறதனுடைய மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நீங்க கேட்காம இருக்கிறாங்கன்றதற்காக அப்படியே விடாம அவங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதனால உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளுக்கு பிடித்ததை வீட்டிற்குள்ளாகவே நீங்கள் கொண்டு வாருங்கள். வீட்டுக்குள்ள ஒரு சில்லி சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 50 ரூபாவை தூக்கி அவன் கையில் கொடுக்காம, நான் நம்புறேன் என்னன்னா, சாயந்தரமானா அவனுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடியாக இருக்கும் வீட்டில், ஒரு சின்ன, அதை விட காசு கம்மியாக தான் ஆகும், இந்த மாதிரி சாப்பிடு, இப்போ சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா. மோஸ்ட்லி அப்படி ஒரு எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டிலேயே செய்வீர்களே ஆனால் உங்க பிள்ளைகளை உங்களோடு வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நீங்கள் அது உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். சரி, அதனால அந்த காரியத்தை வீட்டிலே செய்து கொடுங்க. நண்பரோட கொஞ்சம் பேச வேண்டியதுன்னா வீட்டில் உட்காந்து பேசுப்பா, வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரை பாருப்பா அப்படின்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது உங்க பிள்ளைகளை உங்க கூட வச்சிருக்கிறதற்கு நம்பர் 3 மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலையும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் நடக்கிற எல்லாத்துலையுமே வந்து யாருக்கும் பங்கு இருக்கணும்னா உங்க பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய குடும்பங்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தகப்பனாருக்கு மட்டும்தான் பங்கு இருக்குது. அந்த பிரச்சனையில தாயாருக்கு கூட பங்கு இல்லை, அந்த தேவையில தாயாருக்கு கூட பங்கு இல்லை. தகப்பனாரே டிசைட் பண்ணிக்குவாரு, அவரே யோசிச்சுக்குவாரு, அவரே செஞ்சுக்குவாரு, முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. மனைவிக்கு கூட சொல்லணும்னு நினைக்க மாட்டார். சில நேரங்களில் வெறும் தாயார் மட்டும் அவங்களே டிசைட் பண்ணுவாங்க, அவங்களே செய்வாங்க. இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னா அவங்க மட்டும்தான் டிசைட் பண்ணிக்குவாங்க. என்னைக்காவது குறை சொல்லல, என்னைக்காவது ஒரு நாள் சகோதரிகள் கணவனாரை பார்த்து, எங்க இன்னைக்கு என்னங்க செய்யலாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு நான் செஞ்சு தரணும், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சிலர் கேட்கிறார்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவா இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிடிச்சத, அதான் நான் திருச்சபையில் அடிக்கடி சொல்லுவேனே, எல்லாருக்குமே தெரிந்தது ஒரே ஒரு சாம்பார் மட்டும்தான். அந்த காய்கறி எல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் பருப்பெல்லாம் தூக்கி போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு இறக்கிட்டாங்கன்னா சாம்பார் ரெடி, அவ்வளோதான். இன்னைக்கு அப்படி தான் இருக்குது சாம்பார் எல்லாமே, குக்கர் சாம்பார் தான். ஒரு வித்தியாசமாய் ஏதாவது ஒரு பங்கு, அதில் ஒரு பங்கு வேணும், எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணும், எல்லாருடைய இஷ்டம் என்ன அப்படின்னு கேட்குறவர்கள் இன்றைக்கு வந்து
குறைந்து விட்டார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் எல்லாத்துலேயுமே உங்க பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்கணும். கஷ்டத்திலையும் பங்கு கொடுக்கணும், சந்தோஷத்திலையும் பங்கு கொடுக்கட்டும், லாபத்திலையும் பங்கு கொடுக்கணும், நஷ்டத்திலையும் பங்கு கொடுக்கணும். ஒரு இடத்த வாங்க போறீங்களா, அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா ஒரு இடம் வந்திருக்குது, நம்ம வாங்க போறோம், வெளியே யார் இடத்துலையும் நம்ம பெருசாக சொல்லிக்க வேண்டாம், இது நமக்குள்ளே இருக்கட்டும், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு, இவளுக்கு இவ்வளோ தேவை இருக்கு, இவ்வளோ கொடுத்துருக்குறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, அதை நீங்க சொல்லணும். இன்னும் சாப்பாடு சாப்பிடும் போது கூட உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுல ஒரு பங்கு இருக்கணும். எல்லாருடைய கையும் அதுல இருக்கணும், உங்க கையும் அதுல இருக்கணும். அதுதான் குடும்பத்தினுடைய ஒற்றுமை. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஜெபத்துல உங்க பிள்ளைகளுக்கு உங்க கூட சேர்ந்து அந்த எல்லாவற்றிலையும் அவங்க கூட இருக்கணும். அவங்க கூட இருக்கணும்ன்றதை நீங்க நினைக்கணும். ஜெபத்துல என் பிள்ளை என் கூட இருக்கணும். அதுல நீங்க எஸ்கியூஸே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கவே கூடாது. ஜெபத்துல என் கூட இருந்தே ஆண்டா, நீ எவ்வளவுக்கு வந்துரு, நீ சும்மா உட்காந்து நான் ஜெபம் பண்றேன். ஜெபத்துல பங்கு இருக்கணும். சாப்பாட்டுல சில நேரத்துல நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் லேட்டா சாப்பிட்றேன், நான் என்னப்பா வேணாப்பா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம், நீ பசிக்கும் போது இன்னொரு குட்டியும் கூட சாப்பிட்டுக்கோ, தப்பு இல்லை. ஆனா இப்ப எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது நீ வீட்டுல இருக்கிறதுனால எங்க கூட நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நீங்க சொல்லணும். நன்றாய் கவனிங்க. இந்த பிரிவு உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்குமானால் உங்க பிள்ளைகள் உங்க கூடயே இருப்பார்கள். சர்ச்சு நடக்குதா, சர்ச்சுக்கு போறீங்களா, சர்ச்சுக்கு போகும்போது கூட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒன்னா முடிஞ்ச வரைக்கும் இல்லை என் கூட வா, நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நீங்க கொண்டு வருவீர்களே ஆனால் உங்க பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவதற்கு வாய்ப்பில்லை. நம்பர் 4, நான்காவதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டிலே பிள்ளைகள் பிரியாம இருக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைகள் வெளியே போகும்போது நீங்க மறக்காம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இவ்வளவு நேரத்திலிருந்து இவ்வளவு நேரத்துக்குள்ள நீ வீட்டில் வெளியே இருக்கலாம்ப்பா, இத்தனை டைம், இந்த டைமுக்கு நீ கரெக்டா உள்ள இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். வெளியே போகிற பிள்ளைகளை சில நேரத்தில் நம்ம தடுத்து நிறுத்தி வீட்டுக்குள்ளேயே கடை, நீ வெளியே பழகக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவை, அவங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் நிறைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தேவையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அதற்கு ஒரு வரைமுறையை நீங்கள் வையுங்கள். வெளியே போகிற பிள்ளைகள் வருவதற்கு டைம் கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்பனாலும் வீட்டில் வர்றதற்கு சத்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்போ நீ வர முடியாதுப்பா, இந்த நேரத்துக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும்ப்பா, 9 மணி 6 மணி 7 மணிக்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும்ப்பா, அவ்வளோதான் நைட் சாப்பாடு நீ என் கூட தான் அதை விட 5 நிமிஷம் லேட்டான அப்படின்னா அவ்வளோதான். அந்த அளவிற்கு உங்கள் பிள்ளைகள், அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை உடனே சண்டை போட்டு உடனே அடித்து இனி நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் போயிடாதீங்க. நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸை மனசில் வச்சு ஞானத்தோடு கையாளுங்கள். ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைகளை பொறுத்த அளவுல ரொம்ப ஞானமா தான் நீங்க கையாளணும். கடந்த நாட்களில் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பரவலாய் ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்துருச்சு. ஒரு குட்டி பையன் போய் போலீஸை கூட்டு வந்தான் அவங்க அப்பாவோட. எங்கள் அப்பா என்னை டியூஷன் அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் போலீஸை கூட்டு வந்தான். நம்ம லாக் டைமில் எங்கள் அப்பா சும்மா இருக்காமல் என்னை டியூஷன் அனுப்புறாரு அப்படின்னு போலீஸ் வீட்டில் அவங்கள வார்ன் பண்ணிட்டு போயிருக்குது. இனி ஒரு டைம் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்களேன், சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ அதனால இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிறைய நேரத்தில் ரொம்ப இதுவாக தான் இருக்கிறாங்க. அதனால ஞானத்தோடு நம்ம சில விஷயங்களை கையாள வேண்டும். ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் தருவார். ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பாரே, ஆனால் அவர்களை வளர்த்தக்கூடிய ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஸோ நம்பர் 4, நான்காவதாக உங்களுடைய கணவனார், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக டைம் ஃபிக்ஸடு தேவை. இந்த டைமுக்குள்ள வீட்டில் இருக்கணும். இந்த டைம் ஃபிக்ஸட் இருந்தால் உங்கள் குடும்பத்தில். நம்பர் 5, ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்க கூடவே வைத்திருக்கக்கூடிய 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இல்லாம இருக்கிற இடத்துல உங்க பிள்ளை யாரோட இருக்கிறாங்கன்றத நீங்க கண்டிப்பா நீங்க கவனிக்கணும்.
இந்த 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 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நன்றாய் கவனிங்கள். நீங்கள் இல்லாத இடத்துல, நீங்கள் ஒரு ஒரு குட்டி பையன் இருக்கான் அப்படின்னு வைங்களேன், ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். இப்போ உங்கள் வீட்டில் அவன் இல்லை, வீட்டுக்குள்ளே அவன் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். சின்ன குழந்தை 4 வயசு, நாங்கள் 4ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒன்று கிரிக்கெட் விளையாண்டு இருக்கோம், இல்லைனா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை தானே. ஆனால் அந்த வீட்டை விட்டு அந்த குழந்தை வெளியே போகும்போது ஒரு தாய் தகப்பனுக்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா, அந்த பிள்ளை இப்போ யாரோட இருக்கிறாங்க. நிறைய பேர் என் பிள்ளை சர்ச்சில் தான் இருக்குது அப்படி, என்ன இங்கேருந்து போனால் அவன் சர்ச்சுக்கு தான் போவான் அப்படின்னு. நான் சொல்கிறேன், சர்ச்சில் போகிறது ஓகே, சர்ச்சில் யாரோட பேசிட்டு இருக்கிறாரு அது மிக முக்கியம். சர்ச்சில் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, சர்ச்சில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், யாரோட பேசுறான், எத்தனை மணி நேரம் பேசுறான், அது மிக 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 அவசியம். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் சில நேரங்களில் சிலரை டைரக்டா ஏமாத்துறதை விட இன்டைரக்டா ஏமாத்துறாங்க. ஸ்பிரிச்சுவலை சொல்லி சொல்லியே ஏமாத்துற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜெபம் பண்றது மாதிரி நடிச்சு அம்மா அப்பாவை ஏமாத்துற பிள்ளைங்க இருக்கிறாங்க. பைபிள் வாசிக்கிறது மாதிரி நடிச்சு ஏமாத்துற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. பாட்டு கேட்கறது மாதிரி நடிச்சு அம்மா அப்பாவை ஏமாத்துற பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் சர்ச்சுக்கு தான் போறேன், வீட்டிலேருந்து சொல்லிட்டு வரும்போது நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு வர்றது, நான் சர்ச்சில் போறேன் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா 6 மாதம் தாண்டி பையனை காணோம், என்னாச்சு, 6 மாசமா இங்கே தான் வந்துட்டு இருக்கிறான். ஐயோ 6 மாசமா, இல்லையே நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் தெரியும், இல்லையே பாஸ்டர் வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவான். எங்கே போகிறான்னு கேட்டால் சர்ச்சுக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு வருவான், சர்ச்சில் இல்லையே. அதுக்கப்புறம் அப்போ எல்லாம் நடந்ததற்கு பிறகு அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை, 6 மாதம் தாண்டி அல்ல. நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது, உங்கள் பிள்ளை உங்களோட இல்லாத நேரத்தில் யாரோட பழகிறான், யாரோட இருக்கிறான் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஈவன் ஸ்கூலில் கூட உங்களோட இல்லாத நேரம், அதிகமான நேரம் எங்கன்னா ஸ்கூல். உடனே ஸ்கூலில் தானே இருக்கிறான்னு விட்டுறக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க. ஸ்கூலில் தானே இருப்பான், படிச்சுட்டு இருப்பான், வாத்தியார் வருவாங்க. என்னை பொறுத்த அளவில் நான் என் பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டு தான் வச்சுருக்கிறேன். எப்பா ஸ்கூலில் உனக்கு யார் ஃப்ரெண்டு, உனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு யார், உனக்கு உதவி செய்கிற ஃப்ரெண்டு யார், நீ யாரை ஃப்ரெண்டாக வச்சுருக்கிற, இது எல்லாமே உடனே அவன் பேர் சொல்லுவான், இன்னார் தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு. எப்பாவது ஒரு டைம் கிடைக்கும் போது போகும்போது ஃப்ரெண்டை காமிப்பா அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டுகிட்ட 2 நிமிஷம் பேசினோடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓ அந்த ஃப்ரெண்டு என்ன கேட்டகரியில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படிப்பட்ட கவனம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியமான ஒன்று. ஸோ நம்பர் 5, உங்கள் பிள்ளைகளை உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கணும்னா மிக தேவையான ஒன்று என்னன்னா, உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இல்லாத நேரத்தில் யாரோடு இருக்கிறார்கள் என்கிற அறிவு உங்களுக்கு மிக அவசியம். அப்போ உங்கள் பிள்ளைகளை உங்களை கூடவே நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ அடுத்து நம்பர் 6, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இப்போ ரொம்ப தூரம் வெளியே போயிட்டாங்க பாஸ்டர், எங்கள் கூட உங்கள் பிள்ளைங்க எங்கள் கூட இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நாங்கள் விட்டுட்டோம், இனி என்ன செய்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன். எப்படியாவது உங்கள் பிள்ளைகளை ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து வெகு சீக்கிரத்தில் நீங்கள் இழுத்துக்கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்தில் இழுத்துக்கொள்ளுங்கள். கோபமாய் அல்ல, கடினமாய் பேசி அல்ல, திட்டி அல்ல, அவங்களுக்கு முன்னாடி சும்மா அழுதல்ல, ஞானத்தோட ஆண்டவரிடத்தில் கேட்டு வெளியே போன பிள்ளை, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற பிள்ளைய, நீங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க, ஆனால் உங்கள் பிள்ளை உங்களோட இல்லாத பிள்ளைய எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களோடு கூட கொண்டு வருவதற்கு நீங்கள் 6வது முயற்சியை நீங்கள் எடுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த 5வது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கள் தயவு செய்து பிரிஞ்சிடாதீங்க, உங்கள் பிள்ளைகளை கூடவே வச்சுக்கோங்க. ஸோ வேதத்தில் அநேக இழப்பு. நீங்கள் லோத்துனுடைய வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அப்படித்தான். ஒரே ஒரு தாயார், லோத்துனுடைய மகள்களுக்கு இருந்த தாயாருடைய பிரிவினை அந்த பிள்ளைகளை தவறான விதத்தில் நடத்தினது அல்லவா? அவங்க வாழ்க்கையே போச்சில்ல. உங்கள் பிள்ளைகளை சில நேரத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் இல்லாட்டா
உங்க பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு, இந்த செய்தி ஏதாவது தகப்பனார் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் எல்லா தகப்பனாருக்கும் நான் ரொம்ப பாரத்தோடு சொல்லுவேன், சம்பாத்தியம் மட்டும் போதாது தகப்பனாரே, சம்பாத்தியம் மட்டும் போதாது. பிள்ளைகளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து பிள்ளைகளோடு கூட நீங்க இல்லாட்டா எப்படி? ஒரு கல்யாணத்துக்கு கூட நீங்க ஒண்ணா போறது இல்லையே, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கூட நீங்க ஒண்ணா போறது இல்லையே, நீங்க ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்றது இல்லையே. இல்லை, உங்க பிள்ளைகளை வாழ்வானாலும் தாழ்வானாலும் கஷ்டமானாலும் லாபமானாலும் உங்க பிள்ளைகளை உங்க கூடவே வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அப்படி பிரிந்திருக்கிற எங்க பிள்ளை என் கூட இல்லை பாஸ்டர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு நினைக்கிறான், என் மகா ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க, என்னை விட்டு பிரிஞ்சுட்டான், நான் பேசுறது பிடிக்கல, என் மேல அவங்களுக்கு விருப்பமே இல்லை, குடும்ப ஜபத்துக்கு கூப்பிட்டா வர்றதில்லை, ஒன்னா சாப்பிட கூப்பிட்டா வர்றதில்லை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு தகப்பனாரையும் தாயாரையும் கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்தி உங்க பிள்ளைய வெகு சீக்கிரத்தில் உங்க அருகாமையிலே ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறதற்காக வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார், வெகு சீக்கிரத்தில் வைப்பார். நம்புறவங்க எல்லாம் என்னோடு சேர்ந்து அப்படியே முழங்கால்களை மடக்கி, ஆண்டவரே நீர் எவ்வளவு வல்லவரப்பா, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, முழு இருதயத்தோட ஏசப்பாட்ட தூரத்தில் இருக்கிற பிள்ளை, தகப்பனார் தாயாரை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தினால ஒன்று சேருவார்களாக. தூர தேசத்தில் இருந்தால் கூட பரவாயில்லை, மன அளவில் ஒன்றா இருந்தால் அதுவே நமக்கு போதுமானதே. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு விட்டு யாரோ ஒருத்தருக்கு அடிமையாய், யாரோ ஒருத்தரிடத்தில் பேசிக்கொண்டு, யாரோ ஒருத்தரை முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருப்பது வேதனை அல்லவா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே என் பிள்ளை ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைகிற வரைக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதப்பா, ஒன்றா இருக்கணும்ப்பா. பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்று சேரட்டும். ஹல்லேலூயா. ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும், ஒன்று சேரட்டும். ஹல்லேலூயா. நன்றி. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும், பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தில், கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தில், கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. என் குடும்பத்தில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே, என் மக்களெல்லாம் இறையாசி பெற வேண்டுமே. என் குடும்பத்தில் யுத்தங்கள் ஓய வேண்டுமே, என் மக்களெல்லாம் இறையாசி பெற வேண்டுமே. இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. சொல்லுவோம், இறங்கும் ஐயா மனம், இறங்கும் ஐயா. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தில், கண்ணீரால். எல்லா பெற்றோர்களும் ஜெபி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த செய்தி அதுதான். எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் இருக்கிற பிரிவினைகள் மாற வேண்டும். என் பிள்ளைய கூடவே வச்சுக்க கூடிய ஞானத்தை கர்த்தர் தரணும்.
என்ன சுத்தி சுத்தி என் குடும்பத்தை சுத்தி சுத்தி வரணும். ஓ பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய சொல்லுங்க. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்கும் ஐயா மனம் அப்பா, ஓ மனம் சொல்லிக்கொண்டே இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா. தகப்பனே, இந்த 7 நாட்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாத ஜெபத்திற்காக நன்றி ஆண்டவர். இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் முழுவதுமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே தாய் தகப்பனோடு ஒன்று சேர்ந்து ஒரே கூட்டாக பிரிந்து வாழாமல் சமாதானமாய் சந்தோஷத்தோடு ஒன்றாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே அப்பா பிரிந்திருக்கிறார்களோ, தகப்பனாரோடு பேச விருப்பம் இல்லை, தாயாரோடு பேச விருப்பம் இல்லை, எப்பொழுதும் நண்பர்கள், எப்பொழுதும் போன். அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளை இப்பொழுது இந்த இடத்துல ஜெபிக்கும் போது உம்முடைய கைகள் தொடட்டும் அப்பா, தொடட்டும் அப்பா, தொடட்டும் அப்பா. குடும்பத்தோட ஒரு ஐக்கியம் வரட்டும், தாய் தகப்பனோட ஒரு அந்யோன்யம் உங்க பிள்ளைகளுக்கு வரட்டும்பா. இந்த ஒரு வார ஜெபத்திற்குள்ளே அநேக குடும்பங்கள் எல்லாம் மாற்றம் வரணும். நிறைய பேர் சாட்சி சொல்லணும்பா. நீங்க அதுக்கு உதவி செய்யுங்க. உங்க கரங்கள்ல தாழ்த்துறோம். உங்க மகிமை கூட இருக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற என்னோடு கூட சேர்ந்து செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இதற்காய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. உங்க கரம் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you. பிரைஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.